Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் வர்சஸ் ஃபிசிக்கல் நியூட்ரிஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபிசிக்கலி அண்டர் நரிஷ்ட். ஆமாம், ஆவிக்குரிய ரீதியிலையும் சரீர ரீதியிலையும் நம்ம எப்படி ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரீர ரீதியில் ஓகே ஊட்டச்சத்து குறைபாடு, ஆவிக்குரிய ரீதியில் எப்படி ஹெப்சிபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Matthew chapter 4 verse 4. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் அது. But he answered and said, it is written, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. தமிழ்ல மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நம்ம எல்லாருக்கும் இந்த சினாரியோ தெரியும். சத்ரு வந்து ஏசப்பா வந்து டெம்டேஷனுக்குள்ளாக தள்ளும் பொழுது அவர் என்ன சொல்வார், நாட் ஜஸ்ட் பை பிரெட், ஆனால் ஆண்டரோட வார்த்தை எது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு, இந்த வேத புஸ்தகம் தான். ஹிஸ் வேர்ட் யாரு? ஜீசஸ் தான் அந்த வேர்ட். ஸோ அவரோட வார்த்தையினால தான் நம்ம பிழைப்போம். நான் வந்து காலையில் நான் தோசை சாப்பிட்றேன், லஞ்ச் நான் வந்து ரைஸ் சாப்பிட்றேன் அப்படி அதனால மட்டுமே நம்ம ஸ்ட்ரென்த் வராது. இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையும் தான் நம்மளை ஸ்பிரிச்சுவலி வெல் நரிஷ்ட், ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்காக நம்மளை உருவாக்குறது அவரோட வார்த்தை மாத்திரம்தான். ஸோ நான் எப்படி இங்கே அண்டர் நரிஷ்ட் ஆறேன் ஸ்பிரிச்சுவலி அப்படின்னா, இந்த வசனத்தை சொல்கிற மாதிரி தான். நான் ஒழுங்காக என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆண்டவருக்குள்ளே ஒழுங்காக இல்லைன்னா, பாயிண்ட் 1, அது எப்படி ஆகும்? நான் ஒழுங்காக வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஒழுங்காக ஜபிக்க மாட்டேன், வேதத்தை சும்மா வாசித்துட்டு அதை நான் மெடிடேட்டிவ் பண்ணாமல் அதை என் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலை அப்படின்னா டேஞ்சர் ஜோன். இட்ஸ் அ வெரி பிக் டேஞ்சர் ஜோன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஸ்பிரிச்சுவலி அண்டர் நரிஷ்ட் ஆகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ப்ரே பண்ணலை, அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ப்ரே பண்ணலைன்னா யூ வில் ஃபீல் ஸோ ஒரு பிரெயினே ஃபாக் ஆன மாதிரி, என்னடா அது எதுவுமே ஓடலை, ஒரு பீஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அஃப்கோர்ஸ் சில டைம் ரொம்ப கடினமான சூழ்நிலை, நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் படிக்கல, இல்லை ஒரு வேளை நீங்கள் ஜபம் பண்ணல அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. பட் இஃப் இன் கேஸ் அந்த ஒரு நிலவில் நீங்கள் தள்ளப்படுறீங்க அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் வில் பேக் யூ அப், பட் நாட் ஆல் த டைம், எல்லா நேரத்துலையும். ஆனால் இன்னைக்கு ஜபம் பண்ணல, 365 நாளும் நான் வேதம் வாசிக்கல, ஜபம் பண்ணல, எதுவுமே இல்லைன்னா ஆவியானவர் பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டார். கண்டிக்க ஆரம்பிப்பார், வேதத்தை வாசி, ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை கன்சியூம் பண்ணு, அப்போ தான் நீ வெல் நரிஷ்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஆவியானவர் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துவார், போதிப்பார். நாம் அவரோட சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காட் கரெக்டாக இருக்கான்னு எவ்ரிடே செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ தான் நம்ம ஆண்டருக்குள்ளே நல்லா ஃபிட்டாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் இன் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். ஸோ கம்மிங் டு ஃபிசிக்கலி அண்டர் நரிஷ்ட், ஸ்பிரிச்சுவல் இதை பார்த்துட்டோம். ஸோ அவரோட வார்த்தையை நம்ம வந்து வாசிக்கும் பொழுது ஆகட்டும், அபியாசப்படுத்தும் போது ஆகட்டும், நம்ம நல்லா வெல் நரிஷ்டாக இருப்போம். பண்ணலைன்னா அண்டர் நரிஷ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் பார்த்தாச்சா. ஃபிசிக்கலி அண்டர் நரிஷ்ட் அப்படின்னா இதை யூஸ்வலி நம்ம எந்த கேட்டகரிக்கு மேஜராக வரும் அப்படின்னா, குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, 5 வயசுலேருந்து கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த அண்டர் நரிஷ்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்கோம் இல்லையா, நாம் தான் டாப்பில் இருக்கோம். எதில்? அண்டர் நரிஷ்டாக இருக்கிற பிள்ளைங்க இதில் வி ஆர் தி டாப் மோஸ்ட் கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு தான் ஆஃப்ரிக்கா, பாக்கி எல்லா கண்ட்ரிஸும் வரும். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு பெரியவங்களுக்குமே வரும், அண்டர் நரிஷ்ட் ஆவாங்க. ஆனால் மெஜாரிட்டி பாப்புலேஷன் யாருன்னா 5 வயசு குழந்தைங்க, 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு கண்டிஷன் நடக்கும். ஏன் இது வருது அப்படின்னா, அவங்க வயிற்றில் இருக்கும் பொழுதே ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் அவங்க அம்மா எடுத்துக்கல அப்படின்னா, இல்லைன்னா பிறந்ததுக்கப்புறம் ப்ராப்பர் அவங்களுக்கு ஃபீடிங் இல்லை, பிரெஸ்ட் மில்க் தாய்ப்பால் கொடுக்கல, இல்லைனா வந்து ப்ராப்பர் ஃபுட்டு அவங்களுக்கு கரெக்டான நியூட்ரியன்ஸ் அவங்களுக்கு போய் சத்துக்கள் அவங்களுக்கு ஒழுங்காக போய் சேரல அப்படின்னா அண்டர் நரிஷ்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்க எப்படி அண்டர் நரிஷ்டாக இருக்காங்க, எப்படி வெல் நரிஷ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு டயட்ரி பேட்டர்னில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். அந்த ரிசர்ச்சில் இப்போ ரீசெண்ட் இதில் அவங்க 2022-2023 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிவியர்லி அண்டர் வெயிட் இருக்கிறவங்க அவங்க BMI எவ்வளோ இருக்கும்னா 16.5 தான் இருக்கும், விச் இஸ் சிவியர்லி அண்டர் வெயிட். அதாவது நீங்கள் அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு உள்ள எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும், அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. அண்டர் வெயிட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களோட BMI 18.5, அதுக்கு கீழே இருக்கும், அவங்களாம் அண்டர் வெயிட். நார்மல் வெயிட் யார்? வெல் நரிஷ்ட்பா, கரெக்டான ஃபிசிக் இருக்குது, ப்ராப்பர் ஹெல்த்தியான ஒரு ஹியூமன் பீங்காக இருக்காங்க, அவங்களோட BMI எவ்வளோ இருக்கும் அப்படின்னா
18.5லேருந்து 24.9 kg per meter square. இவ்வளோதான் இருக்கும். 18.5லேருந்து 24.9 kg per meter square தான் ஒரு ப்ராப்பர் நரிஷ்ட். ஓவர் வெயிட்லாம் வந்து இந்த ரேஞ்சஸ்க்கு மேலே அப்படியே போக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒபிசிட்டி கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் வரும். ஸோ நம்மளுக்கு மெயினாக இங்கே பார்க்க வேண்டியது அண்டர் வெயிட். அண்டர் வெயிட் எங்கே இருக்காங்க? 18.5லேருந்து கீழே இருக்கிறவங்களாம் அண்டர் வெயிட்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண, எப்படி வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹியூமன் பீங்காக ஆகணும் அப்படின்னா உங்களோட ஃபுட் பேட்டர்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ப்ராப்பர் நியூட்ரியன்ஸு, அதாவது புரத சத்தாகட்டும், இரும்பு சத்து, மாவு சத்து, இந்த மாதிரி கால்சியம், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே ப்ராப்பர் அமௌண்ட்டில் அந்த மீல் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இல்லை நான் வந்து அதை ஒழுங்காக கவனிக்காமல் நான் வந்து ஒரு சில பேரில் நான் டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் வெயிட்டில் போகிற கேட்டகரிஸும் இருக்காங்க. ஒரு சில பேர் உடல்நிலை சரியில்லாதனால அந்த அண்டர் வெயிட்டுக்கு போவாங்க. ஈவன் நவ் இட் இஸ் நாட் டூ லேட். நீங்கள் அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஃபீல் ஆகிறீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டோ இல்லை வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட் உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா யூ நீட் டு, இட் இஸ் அ பிக் அலாம், ஓகேவா? யூ நீட் டு கோப் அப். ப்ராப்பராக சாப்பிட்றதாகட்டும், ப்ராப்பராக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே கரெக்டாக பண்ண ஆரம்பிங்க. நம்ம ப்ராப்பராக சாப்பிட்டாதான் நம்ம ஒரு வெல் நரிஷ்ட் ஹியூமன் பீங்காக இருக்க முடியும். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் எப்படி நம்ம வெல் நரிஷ்டாக இருக்கணுமோ, அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் we need to be well nourished. நம்மளை பார்த்தாலே என்னது இப்படி இழைச்சிக்கிட்டே போகிறீங்க, ஏன் இப்படி எலும்பு தெரியுதுன்னு யாரும் நம்மளை கேட்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறது தான், இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். அதை நம்ம கெடுத்தோம் அப்படின்னா, கெடுத்து போட்டோம் அப்படின்னா ஆண்டவர் இந்த ஆலயத்தை இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலே போட்டிருக்காரு. ஸோ மேக் ஷுர் ஃபிசிக்கலி நீங்கள் வெல் நரிஷ்டாக இருக்கீங்க. இப்போது உங்கள் சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி பிள்ளைங்களோ இல்லை பெரியவங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, கோ ஃபர்ஸ்ட் ப்ரே ஃபார் தெம் அண்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க, இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபிசிக்கலி அண்டர் நரிஷ்டாக இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி இருப்பாங்க நம்ம பார்த்துட்டோம். அவங்க எப்படி அதை கோப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்பா, அன்பின் ஆவியான தேவனே, அப்பா, இன்றைக்கும் கூட கர்த்தாவே ஒரு நியூ லெசன் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. லார்ட், யூ ஹெல்ப் அஸ் ஏசப்பா. எப்படி ஸ்பிரிச்சுவலியும் சரி ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் ஏசப்பா, நாங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு இனி நாங்கள் இருக்கவே கூடாது ஏசப்பா. சிறுப்பில் தாயின் கருவில் இருக்கிற குழந்தை முதல் அப்போ முதியோர் வரை நாங்கள் யாருமே ஏசப்பா அண்டர் நரிஷ்டாக இருக்கவே கூடாது ஏசப்பா. உமக்குள்ளாக ப்ராப்பர் ஒரு ஹெல்தி ஹியூமன் பீங்காக இருக்க, போத் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கலி நாங்கள் ஒரு ஹெல்தியான ஒரு ஹியூமன் பீங்காக இருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆவியான தேவன் நீரே உதவி செய்வீராக ராஜா. Lord, even right now, whoever is struggling with this underweight, you heal them, you give them your strength, you give them your power underway, so that they can renew their body. Esappa, உமக்குள்ளாக நீரே அவங்க பாடியை ரெஸ்டோர் பண்ணுங்க, ரெனியூ பண்ணுங்க. ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ இருக்கட்டும், அப்போ ப்ராப்பரான ஹீமோகுளோபின் லெவல் இருக்கட்டும், அப்போ ஒரு மசில்ஸும் குட் ஹெல்தி மசில்ஸாக இருக்கட்டும் சுவாமி. ஒரு செல்ஸ்லையும் உங்கள் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். ஒரு ஆர்கன்ஸ்லேயும் சப்போ உங்கள் ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் லார்ட், யூ கிவ் them a proper healthy physique ஆண்டவரே, both in spiritual and physical aspect. நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க. அதே போல ஆண்டவரே, எங்க தேசத்திலேயோ இங்க உலகத்திலேயோ 195 கண்ட்ரீஸ்லயும் யாருமே ஆண்டவரே அண்டர் நரிஷ்டா இனி இருக்க கூடாதே இயேசுவின் நாமத்தினால. எங்க வீடுகள்ல, எங்க தெருக்கள்ல, எங்க ஏரியால, சுற்றுலாத்தை எங்கேயுமே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அப்பா அண்டர் நரிஷ்டுன்ற ஒரு டேர்மே நீ இருக்கக்கூடாது. எவ்ரி சிங்கிள் ஹியூமன் பீயிங் மஸ்ட் பி வெல் நரிஷ்ட் இன் யூ ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஃப்ரம் திஸ் டே ஃபோர்த் we will not be spiritually and physically undernourished, but rather ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங்காக இருப்போம். ஆமென். God bless you.